ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம நட்டு வச்சிருந்த செடி எல்லாமே வந்து சூப்பராக முளைச்சி வந்திருந்தது. என்ன புல்லு தான் வந்து ஃபுல்லாக மூடி கிடந்ததுன்னு சொல்லிட்டு களை வெட்டிட்டு இருந்தாங்க. களை வெட்டும் போது தெரியாமல் இந்த பொடலஞ்செடியை வந்து வெட்டிட்டேன். அச்சச்சோ, அநியாயமாக ஒரு செடி போயிருச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்தது. என்ன பண்ணுறது தெரியாமல் வெட்டிட்டேன். சரி அழுங்காமல் அப்படியே வந்து கமுக்காமல் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வீட்டில் கேஷுவலாக இருந்தாங்க. அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து எங்கள் அம்மா நான் களை வெட்டுறேன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு உடனே வந்து கேட்டாங்க. நான் உடனே வந்து மகிக்குட்டி மேலே பழிய போட்டுட்டேன். மகி தான் வந்து களை வெட்டிட்டு செடி வந்து தெரியாமல் வெட்டிட்டான், அதை வந்து எடுத்து அழுங்காம அதுலயே ஒட்ட வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்து வீட்டுல எல்லாரும் சிரிக்கிறாங்க. இதுவே நான் பண்ணேன்னு சொல்லியிருந்தா உடனே வந்து மாறி மாறி திட்டி இருப்பாங்க. ஏதாவது நான் தப்பு பண்ணனேன் அப்படின்னா உடனே வந்து அப்ப மகிக்குட்டி தான் வந்து இப்பெல்லாம் சொல்லிடுறது. நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா திட்டுறாங்க. நம்ம பொண்ணுங்க தான் இருந்தாலும் நம்மளை திட்டுறாங்க. இதுவே அவங்களோட பேரன் பேத்தி அப்படின்னா வந்து எதுவும் சொல்றது இல்ல. உங்க வீட்லயும் இப்படிதான் நடக்குமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வெள்ளரி விதை, மக்காச்சோளம் எல்லாமே வந்து கொஞ்சம் சைட்ல நட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு விட்டுட்டு இருக்காங்க. இனி வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க.